அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே தொடராக மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எச்சரிக்கை செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே முதலாவதாக ஒட்டு முடி வைப்பது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய தலையிலே ஒட்டு முடி வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஒட்டுமுடி வைத்தல் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. இதற்கென்று விளம்பரங்கள் நிறைய செய்கிறாங்க, நிறைய பேர் இதை வைத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மார்க்கம் இதை என்ன செய்திருக்கிறது? தடை செய்திருக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எவர் ஒருவர் ஒட்டுமுடி வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள். அந்த பெண்மணி தன்னுடைய மகளுடைய தலையில் புண் இருக்கிறது. அதன் காரணமாக அவளுடைய முடியெல்லாம் கொட்டி விடுகிறது. நான் ஒரு டோப்பா வைத்து கொள்ளட்டுமா, அதாவது ஒட்டு முடி வைத்து கொள்ளட்டுமா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன செய்கிறாங்க? அனுமதி மறுக்கிறார்கள். மறுத்து விட்டு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹுல் வாசில வல் முஸ்தௌசிலா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கை செய்கிறார்கள். எவர் ஒருவர் ஒட்டுமுடி வைத்து கொள்கிறாரோ, எவர் வைத்து கொடுக்கிறாரோ, இரண்டு பேர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அப்போ இந்த விஷயம் சபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஜர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸிலல் மர்அத்து பிரஅஸிஹா ஷைஅன். அதாவது ரசூலுல்லாஹ் குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண் தன்னுடைய தலைமுடியோடு வேறு முடியை சேர்த்து வைத்துக் கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. அப்போ அந்த அடிப்படையில் ஒட்டுமுடி வைப்பது என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. யார் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து சாபம் உண்டாகிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் இதை ஈஸியாக செய்யக்கூடியதை பார்க்குறோம். ஈஸியாக என்ன செய்கிறாங்க? தலைமுடி ஒட்டுமுடி வைக்கிறார்கள். அதே போல் பெண்கள் ஒட்டுமுடி வைக்கிறாங்க, அப்போ சவுரி முடி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நினைத்து செய்கிறார்கள். ஆனால் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய லஅனத்தை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நடை உடை பாவனையில் ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக நடப்பதும், அதே போன்று ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒப்பாக இருப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். அதாவது ஒரு ஆண் பெண் மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆடை அணியக்கூடாது. ஒரு பெண்ணை போல என்ன செய்யக்கூடாது? உடல் பாவனைகள் செய்யக்கூடாது. அதே போன்று ஒரு பெண் மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆண் நடக்கக்கூடாது.
அதோடைய நடை அழகு அப்படிங்கிறது ஒரு பெண் மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் நேர் மாறாக ஒரு பெண் வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஆண் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை அணியக்கூடாது. அதே போல் அவர்களுடைய செய்கைகள் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆண் மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் அவர்களுடைய நடையும் ஆணுக்கு ஒப்பாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிசாஇ பிர் ரிஜால். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எவர் ஒருவர் எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறாரோ, எந்த ஒரு பெண் ஆணுக்கு ஒப்பாக இருக்கிறாரோ அவரின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் உண்டாகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒப்பான நிலையில் நாம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அல்லாஹுடைய சாபத்திற்குரிய செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, லஅன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹன்னஸீன மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆண்களையும் ஆண்களைப் போல் நடக்கும் பெண்களையும் அதே ஒரு பெண்களைப் போல் நடக்கும் ஆண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சபிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒப்பனையாக நடிக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆண் பெண் மாதிரியும் பெண் ஆண் மாதிரியும் என்ன செய்யக்கூடாது, நடிக்கக்கூடாது, ஒப்பனை செய்யக்கூடாது. ஒரு ஆண் ஆணாகவே இருக்க வேண்டும், ஒரு பெண் பெண்ணாகவே இருக்க வேண்டும். அவங்களுடைய ஆடை ஒரு பெண்ணுடைய ஆடையை ஆண் அணியக்கூடாது, அதே போல் ஒரு ஆணுடைய ஆடையை ஒரு பெண் அணியக்கூடாது. அப்போ இப்படி நடந்து கொள்வது என்பது அல்லாஹுடைய சாபத்திற்குரிய செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல யல்பசு லிப்ஸத்தல் மர்அ வல் மர்அத தல்பசு லிப்ஸத்தர் ரஜுல். எந்த ஒரு ஆண் பெண்ணுடைய ஆடையை அணிகிறானோ, எந்த ஒரு பெண் ஆணுடைய ஆடையை அணிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சபிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்திலே ஆடை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு அப்படியே என்ன செய்திருக்கிறது, மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் பெரும்பாலும் ஆண்களைப் போல ஆடை அணிவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நடைமுறை என்பது முற்றிலுமாக மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதை அல்லாஹும் அவருடைய தூதரும் சபிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தலைக்கு கருப்பு சாயம் பூசுவது. அதாவது கருப்பு டை அடிக்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ இந்த டை அடிக்கக்கூடிய இந்த விஷயமும் இன்றைக்கு பெரும்பாலும் மக்களிடத்தில் காணப்படுகிறது. அதாவது வெள்ள முடியை மறைக்கிறதுக்காக வேண்டி டை அடித்துக் கொள்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, கருப்பு டை அடிக்கிறத நாம் பார்க்குறோம். அதை என்ன செய்கிறதில்ல, அவங்க ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறதில்ல, எச்சரிக்கை உணர்வோடு அதை செயல்படுத்துறது இல்லை. ஆனால் மார்க்கம் இதை அனுமதித்திருக்கிறதா என்று சொன்னால், இது மார்க்கத்தில் கருப்பு சாயம் பூசுவது என்பது ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க, யகூனு கௌமுன் யஹ்லிபூன ஃபி ஆஹிரி ஸமானி பிஸ்ஸவாத்
கஹவாசிலில் ஹமாம் லா யரிஹூன ராய்ஹத்துல் ஜன்னா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கடைசி காலத்திலே என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம் உருவாகும். அவர்கள் கருப்பு சாயம் பூசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு கருப்பு அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புறாவினுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்திற்கு அளவிற்கு என்ன செய்வாங்க, கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ இந்த கருப்பு சாயம் பூசுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த வெள்ளை முடியை மறைப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், மருதாணி பூசிக்கொள்ளலாம். அதாவது மருதாணியை நீங்கள் என்ன செய்யலாம், பூசிக்கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே போல் கருப்பு அல்லாத வேறு சாயங்களை பூசுவதற்கும் மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கொண்டு வரப்படுறாங்க. அபு குஹாபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தந்தையாக இருக்கிறார். அப்போ அவங்க பார்க்கும்போது தலையும் தாடியும் ஃபுல்லாக வெளுப்பாக இருக்கிறது, ஃபுல்லாக என்னது வெள்ளை முடியாக இருக்கிறது. அப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை நிறத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வண்ணமிட்டு மாற்றுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை கொடுக்கிறார்கள். அப்போ அந்த வெள்ளை முடிக்கு சாயம் பூசுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. டை அடிக்கலாம், அதில் வந்து எந்த தடையும் இல்லை. ஆனால் என்ன டை அடிக்கக்கூடாது, கருப்பு நிறத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டை அடிக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், டைக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. ஆனால் கருப்பு நிறத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் கருப்பு சாயம் பூசக்கூடியவர், கருப்பு டை அடிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயம் தெரியாமல் அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட்டு முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சாதாரண நீங்கள் என்ன செய்கிறீங்க, வெள்ளை முடியை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கருப்பாக மாற்றுகிறீர்கள். அப்போ அந்த மாற்றுறது ஒரு என்னது, ஒரு கருப்பாக மாற்றுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொல்வதானால் நமக்கு என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை நாம் என்னதான் இபாத்துகள் செய்தாலும், என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும், என்னதான் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் என்ன செய்கிறோம், நம்முடைய முடிக்கு கருப்பு சாயம் பூசுகிறோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை இங்கே அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்ன செய்கிறாங்க, எடுத்துரைக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்களே சாதாரணமாக கருதாமல் எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.